இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லைங்களா? இன்னைக்கு என்ன டே? என்ன ஸ்பெஷல் டே நம்மளுக்கு? மதர்ஸ் டே. உலகமே என்ன கொண்டாடுது? மதர்ஸ் டே கொண்டாடுது. கண்டிப்பா நீங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்பெஷல் தான். ஏன்னா அம்மா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க இடத்த யாரும் நிரப்பவே முடியாது. அவ்வளோ அழகா ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? என்ன அன்பு இருந்தாலும் அந்த அம்மாவோட அன்புக்கு இந்த உலகத்துல நிகர் இல்லவே இல்லை. நம்ம போன தடவை பார்த்தோம், நம்ம மோசையோட தாயாரை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு கூட ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இன்னொரு விசேஷ தாயாரை பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க யாருன்னா சாமுவேலோட தாயார். சாமுவேலோட தாயார் யாருங்க? அன்னாள். அன்னாளோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவங்க போராடி ஜெபம் பண்ணி அந்த குழந்தைய பெற்றெடுத்தாங்க. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:11. சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஓகே, அப்போ அன்னாள் அப்ப இன்னும் பிரெக்னென்ட் ஆகல. பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? ஒரு பொருத்தனை பண்றாங்க. நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன்னு அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறாங்க. போனோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆயிடுறாங்க. ஆண்டவர் அன்னாளோட கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. அன்னாள் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் பிரெக்னென்ட் ஆனா என்ன சொல்றாங்க? அந்த அம்மா மார்ட்ட என்ன சொல்றாங்க? வயிற்றுல கை வைங்க, குழந்தைங்க கூட பேசுங்கன்னு இப்பெல்லாம் எந்த டாக்டர்ஸ் போனாலும் அப்படிதான் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அன்னாள் அந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அவங்க வயிறு மேல கை வச்சு, உள்ள இருக்கிற குட்டி சாமுவேல், நீ ஆண்டவருடையவன், நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போற என்று ஒவ்வொரு நாளும் அந்த விஷன் அவங்க எடுத்த அந்த பொருத்தனைய ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பேர்ல அவங்க சொல்லிக்கொண்டே வந்திருப்பாங்க. வயிற்றுல இருக்கும் போது மட்டும் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் வெளியே எப்ப சாமுவேல போய் திருப்பி விட்டாங்க ஏலி தாத்தா கிட்ட, பால் மறக்கிற வரைக்கும். இப்ப 3 மாசத்துல மறந்துடுறாங்க, 6 மாசத்துல முடிஞ்சிருந்தா. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்களாம். அப்போ சாமுவேல் கிட்டத்தட்ட 4 வயசு வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட இருந்திருப்பாங்க. எங்க வீட்டுல எங்க பாப்பா ஜோவான் 2 வயசுக்கு முன்னாடி ஒரு 1.5 வயசுல அவ பேச ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு நாள் அந்த சங்கீதம் 23 சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லைன் அவ அழகா படிச்சு அந்த மழலையில அழகா சொல்லுவா. 2 வயசுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணுவா? அந்த 23 சங்கீதத்தை ஃபுல்லா சொல்லுவா. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் சொல்லி கொடுத்தேன். ஆனா அண்ணாளுக்கு என்ன இருந்தது? ஒரு விஷன் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. என் பையன் சாதாரண பையன் கிடையாது, அவன் ஆண்டவரோட பையன். என்னோட கையில இருக்கிறது ஆண்டவரோட குழந்தை, ஆண்டவரோட கனமான ஊழியத்தை செய்ய போற ஒரு குழந்தைன்னு ஒரு விஷன் இருந்தனால அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இன்னும் நிறைய வசனங்களை சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த காலத்துல டோரா இருந்திருக்கும். அந்த டோரா ஃபுல்லா படிச்சு சாமுவேல் காமிச்சிருப்பாங்க. அந்த விஷனை அவங்க எடுத்த அந்த பொருத்தனைய சாமுவேலுக்கு ஊட்டி வளர்த்து அந்த டைம் வரும்போது அவங்கள என்ன பண்றாங்க? கொண்டு போய் அந்த ஏலி தாத்தா கிட்ட போய் விட்டுறாங்க. அப்போ ஏலி தாத்தா கிட்ட எப்படிலாம் இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. கீழ்ப்படிதலோட இருக்கணும், ஏலி தாத்தா சொல்றதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம பழமொழியே ஒண்ணு இருக்குது, என்ன சொல்லுவோம்? 5ல் வளையாதது 50ல் வளையாது. அப்போ கரெக்டா அவங்க அந்த 5 வயசுக்குள்ள உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாமுவேல் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி. ஆண்டவர் எவ்வளோ வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார், அவ்வளோ அற்புதங்களை செய்தார். சாமுவேலை வச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மகிமையா நடத்தினார். அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது சாமுவேலோட லைஃப் ஹிஸ்டரி பார்க்கும்போது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். ஆனா அதுக்கு எல்லாம் அடித்தளம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? அவங்க அம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவரு கருவுல இருக்கும் போதே அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். வளர்ந்தா என்ன? தொடர்ந்து அண்ணால போல ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அண்ணாள் சாமுவேலுக்காக அநேக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி ஜெபத்துல பிறந்ததுதான் சாமுவேல். சாமுவேல் பிறந்ததுக்கு அப்புறம் அண்ணாளுக்கு குழந்தை பிறந்ததுங்களா? இல்லைங்களா? பிறந்தது. 3 குமாரன் 2 குமாரத்தி. ஆனா அவங்க பேரெல்லாம் இல்ல, சாமுவேல் பேர் தான் இருக்குது. ஆண்டவர் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். இதுல இருந்து நம்ம என்ன அறிஞ்சுக்கணும்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது கண்டிப்பா சாமுவேலை போல எழும்புவாங்க. ஹல்லேலூயா.
நம்ம ஜெபிக்க மறந்துட்டா அவ்வளவுதான். நம்மளோட பிள்ளைகளோட எல்லா காரியமும் நம்ம கையில தான் இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்ம கிட்ட தான் இருக்குது. எப்படி அண்ணால் பாருங்க, அந்த ஃபியூச்சரை பார்த்தாங்க, அந்த விஷனை பார்த்தாங்க, சாமுவேலுக்கு அதை ஊட்டி வளர்த்துனாங்க. நம்ம பிள்ளைகளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா அது நம்ம கரங்கள்ல தான் இருக்கு. சில சமயம் நம்மளுக்கு ஒரு சோர்வு வந்துடும், இல்ல ஒரு நெருக்கத்துல இருக்கலாம். அண்ணாளுக்கு நெருக்கம் இருந்ததுங்களா இல்லைங்களா? அண்ணாளுக்கு நெருக்கம் இருந்தது. என்ன, பிள்ளை இல்லாம ஒரு நெருக்கம் இருந்தது. ஆனா ஜெபத்தினால மேற்கொண்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தாயார் பார்த்து சொல்றேன், நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கீ. உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க தான் உங்க வீட்டின் ஜெனரேட்டர், பவர் சப்ளை. உங்க ஜெபத்துல உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க எல்லாம் அழகா கட்டப்படும். இது வரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, இனியும் சூப்பரா பண்ணுவீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு அதுக்குரிய பலனை கண்டிப்பா கொடுப்பார். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி உங்களோட உடம்ப தயவு செய்து கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க பிள்ளைங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. உங்க உடம்ப கவனிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களோட குடும்பத்தோட எதிர்காலம், உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் உங்க ஜெபத்துல தான் இருக்கு. ஆண்டவர் உங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார்.